இந்த தலைமுறையினர் என்று அவர் கூறியது அன்றைய காலகட்டத்தில் உள்ள தலைமுறையரையும் குறிக்கும், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைமுறையினரையும் குறிக்கும். காரணம் என்ன? நாம் பல நேரங்களில் உண்மையை திரித்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒன்றை சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் சொல்லவில்லை என்று சொல்வோம். மறுத்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் சொல்லுகின்ற வாதத்தில் நிலைத்து நிற்பதில்லை. இங்கொன்றும் அங்கொன்றுமாக பேசுகின்ற பழக்கம் கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பதைதான் இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்துகின்றார். காரணம் என்ன? இங்கே 2 நபர்களை குறிப்பிட்டு பேசுகிறார். ஒன்று திருமுழுக்கு யோவான், இன்னொன்று இயேசு கிறிஸ்து. திருமுழுக்கு யோவானை பற்றி என்ன சொல்லுகின்றார்? அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. ஆனால் அவர்களை மக்கள் பேய் பிடித்தவன் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் திருமுழுக்கு யோவானுடைய மனமாறுங்கள் என்ற வார்த்தையை பலரும் செவி கொடுத்து கேட்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஒரு சிலர் அவரை தேடி வந்தார்கள், மனம் மாறினார்கள். ஆனால் எல்லா மக்களும் மனமாற்றம் அடைந்தார்களா என்றால் இல்லை. ஆக திருமுழுக்கு யோவானை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் இருந்த நல்ல பழக்கங்களையும் கிண்டல் செய்யும் விதமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆக பொதுவாக உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை என்றால் அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம், அல்லது ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக இருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே அவரை பார்த்து கிண்டல் செய்கின்ற